நான் ஏன் சத்சங்கம் வச்சேன்னா இதனால தான் வச்சேன். எதனால தான்? உணர்வு பரிமாற்றத்துக்காக தான். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அப்போ ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆள், ஒரு அறிவாளி அல்லது புரிந்து கொண்டவன், ஒரு முட்டாள் தான் கருத்து சித்தாந்தத்தை சொல்லி வெளியே பற்றணுன்றதுக்காக ஒரு கூட்டத்தை என்ன பண்ணா உருவாக்குவான். அது கோஷ்டியாக இருக்கலாம், இது இருக்கலாம். இந்த இடம் கோஷ்டி கிடையாது. முதல்ல அது கொஞ்சம் இங்கேயும் சச்சங்கம் தான் நடத்துகிறேன். கருத்து பரிமாற்றம், அறிவு பரிமாற்றம், தெளிவு பரிமாற்றம் எல்லாமே தான் இங்கே நடக்குது. அதுக்கான சந்தர்ப்பம் தான் இது உருவாக்கி வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன செய்யறதில்லை, நான் இங்கே ஒரு கோஷ்டியோ ஒரு குறிப்பிட்ட மதமோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோ இங்கே கிடையாது. இங்கே நம்மளாம் எப்படி தான் ஜாதி மதம் கடந்தவர்கள் தான். ஜாதி கிடையாது இங்கே, மதம் கிடையாது, உணவு ஒழுக்கத்தையும் கடந்தவங்க தான். இங்கே வந்து கட்டாயம் அசைவம் சாப்பிடணும் அவசியம் இல்லை, சைவம் சாப்பிடணும் அவசியம் இல்லை. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே.